பூமியின் மேற்பரப்புல நம்ம பார்க்குறோம்ல, அதுலேயே மிகப்பெரிய பரப்பா நம்ம காட்சிக்கு தெரிவது எது? நிலப்பரப்பும் பெருங்கடல்களும் தான். அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா முதல்நிலை நிலத்தோற்றங்கள் சொல்றோம். என்னது? நிலத்தோற்றங்கள். அப்படி நம்மளோட பார்வையில மிகப்பெரிய நிலத்தோற்றங்களா தெரிவது கண்டங்கள் மற்றும் பெருங்கடல்கள் தான். அதாவது கான்டினென்ட் அண்ட் பிக் ஓஷன்ஸ். அப்ப நம்மளோட பார்வையில முதல் நிலை நிலத்தோற்றங்களாக தெரிவது கான்டினென்ட் என்று சொல்லப்படக்கூடிய கண்டங்கள் மற்றும் பெருங்கடல்கள் தான். அப்படி முதல் நிலை நிலத்தோற்றங்களான இந்த கண்டங்கள் இந்த பூமியில் எத்தனை இருக்கு? 7 கண்டங்கள் இருக்கு. என்னென்னது? ஆசியா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா. இந்த 7 நிலத்தோற்றங்கள் தான் மிகப்பெரிய கண்டங்களா இருக்கு. இதே போல பெருங்கடல்கள் 5 இருக்கு. என்னென்ன தெரியுமா? பசிபிக் பெருங்கடல், அட்லாண்டிக் பெருங்கடல், இந்திய பெருங்கடல், தென் பெருங்கடல், ஆர்டிக் பெருங்கடல். இந்த 5 தான் மிகப்பெரிய கடல்கள். சரியா? அதுல நம்ம இன்னைக்கு 2 பெருங்கடல்களை பார்க்க போறோம். அதுல முதலில் இந்த உலகில் மிகப்பெரிய பெருங்கடலான பசிபிக் பெருங்கடலை பார்க்க போறோம். இந்த பூமியோட மொத்த நிலப்பரப்புல 3இல் 1 பங்கு பசிபிக் பெருங்கடல் தான் இருக்கான். அந்த அளவுக்கு மிகப்பெரிய கடல் தான் எது? பசிபிக் பெருங்கடல். இந்த பூமி முழுவதும் இருக்கக்கூடிய நிலப்பரப்பு எவ்வளவு பெருசு? அந்த நிலப்பரப்புல 3இல் 1 பங்கு பசிபிக் பெருங்கடல் தான் இருக்கான். அந்த அளவுக்கு பரந்த நிலப்பரப்பை கொண்ட ஒரு பெருங்கடல் தான் இது பசிபிக் பெருங்கடல். இவ்வளவு பெரிய நிலப்பரப்பை கொண்ட இந்த ஆழமான பசிபிக் பெருங்கடலோட பரப்பளவு எவ்வளவு அப்படின்னா 168.72 மில்லியன் சதுர கிலோமீட்டர். இதுதான் உலகிலேயே அதிகமான பரப்பளவு கொண்ட மிகப்பெரிய கடல், ஆழமான கடல். இப்போ நம்ம வீடு இருக்குன்னா நம்ம வீட்டுக்கு வடக்கு பக்கம் வயல் இருக்கு, தெற்கு பக்கத்தில் ரோடு இருக்கு, கிழக்கு பக்கத்தில் கந்தை வீடு, மேற்கு பக்கத்தில் சுப்பை வீடு அப்படின்னு சொல்லி எல்கைகள் பிரிக்கிறோம்ல. அதே போல இந்த பசிபிக் பெருங்கடலோட எல்கைகள் என்ன அப்படின்னா மேற்குல என்ன இருக்கு அப்படின்னா ஆசியா மற்றும் ஆஸ்திரேலியா இருக்கு, கிழக்குல வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா இருக்கு, மேல்புறம் வடபுறத்தில் என்ன இருக்கு? ஆர்டிக் பெருங்கடல் இருக்கும், தென்புறத்துல தென் பெருங்கடல் இருக்கும். இதை நான் உங்களுக்கு மேப்ல காட்டுவேன். சரிங்களா? இந்த பெருங்கடலோட வடிவம் எப்படி இருக்கும்னா ஏறக்குறைய முக்கோண வடிவத்தில் இருக்கும். சரியா? இந்த பசிபிக் பெருங்கடல் மேலே உள்ள ஆர்டிக் பெருங்கடலோட இணையதுல அந்த இடத்துல இருக்கக்கூடிய நீர் சந்திக்கு பேர் என்ன அப்படின்னா பேரிங் நீர் சந்தி. இந்த பேரிங் நீர் சந்தி வழியாக தான் இன்டர்நேஷனல் டேட் லைன் என்று சொல்லப்படக்கூடிய பன்னாட்டு தேதிக்கோடு செல்கிறது. இந்த பன்னாட்டு தேதிக்கோடு என்ற மிக முக்கியமான ஒரு தீர்க்கக்கோடு எது வழியாக செல்லுது? இந்த பேரிங் நீர் சந்திப்பு வழியாக தான் செல்லுது. இந்த கோட்டில இருந்து கிழக்கிலிருந்து மேற்காக ஒருத்தர் வந்தாருன்னா ஒரு நாள் கூடும், மேற்கிலிருந்து ஒருத்தர் கிழக்காக சென்றாங்கன்னா ஒரு நாள் குறையும். இதுதான் பன்னாட்டு தேதிக்கோடு. அந்த பன்னாட்டு தேதிக்கோடு பற்றிய ஒரு வீடியோ முன்னாலே நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். இந்த பேரிங் நீர் சந்திப்பு வழியாக பன்னாட்டு தேதிக்கோடு அப்படின்ற ஒரு தீர்க்கக்கோடு போகுது. இந்த தீர்க்கக்கோடோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா சூரியன் எந்த திசையிலிருந்து உதிக்குது அப்படின்னா கிழக்கு திசையில உதிக்கும் பொழுது சூரிய உதயத்தை முதலில் பார்க்கக்கூடிய நாடு எது? ஜப்பான் தான். இந்த ஜப்பான்ல தான் பூமியோட சுழற்சிக்கும் சூரிய உதயத்துக்கும் கரெக்டாக கோயின்சைட் ஆகி சூரிய உதயத்தை முதலில் பார்க்கும் நாடு எது? ஜப்பான். அதனால தான் சூரியன் உதிக்கும் நாடு எதுன்னு ஜிகேல கேட்பாங்க. என்னது? ஜப்பான். ஜப்பான் மொழியில நிப்பான் என்றால் என்ன தெரியுமா? சூரியன் உதிக்கும் இடம் அப்படின்ற அர்த்தம். ஜப்பான் மொழியில நிப்பான் அப்படின்னா என்ன அர்த்தம்? சூரியன் உதிக்கும் இடம் அப்படின்ற அர்த்தமா. அதனால சூரியன் உதிக்கும் இடமான இந்த ஜப்பான் தான் சூரிய உதயத்தை முதலில் பார்க்கக்கூடிய நாடு. அந்த ஜப்பான் நாட்டில இருந்து அப்படியே வந்துகிட்டே இருந்தீங்கன்னா கடைசியா எங்க மேற்கு பக்கத்துல முடியக்கூடிய ஒரு இடம் தான் இது பேரிங் நீர் சந்திப்பு. ஒரு நாளுக்கு மொத்தம் எவ்வளவு மணி நேரம் சொன்னேன்? 24 மணி நேரம். அந்த 24 மணி நேரத்துல 12 மணி நேரம் ஜப்பான்ல இருந்து உதித்து பேரிங் நீர் சந்திப்பு வரைக்கும் 12 மணி நேரம் முடிஞ்சிடும். அந்த 12 மணி நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேரிங் நீர் சந்திப்புல இருந்து அடுத்த நாள் எங்க போயிடும்? அமெரிக்கா பக்கம் போயிடும். பேரிங் நீர் சந்திப்பு தான் நடு எல்லையாக இருந்து அதோட கிழக்கு பக்கத்துல இருந்து மேற்கு புறமாக போனா ஒரு நாள் கூடும், மேற்கு புறம் இருந்து கிழக்கு புறமா போனா ஒரு நாள் குறையும். அப்ப இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் டேட் கணக்கிடும் பொழுது
நம்ம இந்தியா தான் முதல்ல இருப்போம். அப்போ நமக்கு இன்னைக்கு என்ன தேதி 29னா அமெரிக்காவில் டேட் என்னவா இருக்கும் 28. சரியா? இதையெல்லாம் கால்குலேட் பண்ணக்கூடிய மிக முக்கியமான அந்த பன்னாட்டு தேதி கோடு அப்படின்ற இன்டர்நேஷனல் டேட் லைன் எந்த நீர் சந்திப்பு வழியாக செல்கிறது? வேறு நீர் சந்திப்பு வழியாகத்தான் அந்த பன்னாட்டு தேதி கோடு செல்கிறது. அவ்வளவு முக்கியமான அந்த பேரி நீர் சந்திப்பு எங்க இருக்கு? பசிபிக் பெருங்கடல் ஆர்டிக் பெருங்கடலோட இணையக்கூடிய அந்த இடத்துக்கு பேர் தான் என்னது? பேரிங் நீர் சந்திப்பு. இப்போ பூமியின் மேற்பரப்புல பள்ளங்கள் பார்த்துருப்பீங்க, மேடா இருக்கக்கூடிய மலைகள் பார்த்துருப்பீங்க. அதே போல கடலுக்கு உள்ள ஆழமான பகுதியை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா அகழி அப்படின்னு சொல்லுவோம். உலகிலேயே மிக ஆழமான அகழி எது அப்படின்னா பசிபிக் பெருங்கடலில் இருக்கக்கூடிய மரியானா அகழி தான். இதற்கு முன்பாக பூமி நிலப்பரப்புலேயே மிக ஆழமான பகுதி எது அப்படின்னு கேட்டால் G44 கிணறு அப்படின்ற ரஷ்யாவில் இருக்கக்கூடிய கிணறு சொல்லியிருப்பேன். அந்த G44 கிணறு அப்படின்ற கிணறு மனிதனால் தோண்டப்பட்டதுல ஆழமான பகுதி. இது இயற்கையாகவே அமைந்த ஆழமான அகழி எது? பசிபிக் பெருங்கடலில் இருக்கக்கூடிய மரியானா அகழி. இந்த மரியானா அகழியோட ஆழம் எவ்வளவுனா 10,994 மீட்டர். அகழின்னா என்ன அர்த்தம்? கடலில் இருக்கக்கூடிய ஆழமான பகுதி. சொல்லுங்க. கடலில் உள்ள ஆழமான பகுதியை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? அகழின்னு சொல்றோம். அது மாதிரி இந்த அகழி மாதிரி இந்த பூமியில் இருக்கக்கூடிய 5 பெருங்கடல்லையும் ஆழமான அகழி இருக்கும். அதுல மிக முக்கியமான ஆழமான அகழி எது அப்படின்னா பசிபிக் பெருங்கடலில் இருக்கக்கூடிய மரியானா அகழி தான். சரியா? இதோட மீட்டர் எவ்வளவு? மரியானா அகழியோட ஆழம் எவ்வளவு? 10,994 மீட்டர். இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த உலகிலேயே மிகப்பெரிய ஆழமான கடலான இந்த பசிபிக் பெருங்கடலோட கரை பகுதியில் ஃபுல்லா எரிமலைகள் வெடிக்குது, நிலநடுக்கங்கள் ஏற்படுது. அதனால இந்த பசிபிக் பெருங்கடலோட கரை பகுதியில் இருக்குல்ல, அதை நம்ம எப்படி அழைக்கணும் அப்படின்னா பசிபிக் நெருப்பு வளையம் அப்படின்னு சொல்றோம். பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர். சொல்லுங்க. அந்த கடலுக்கு பசிபிக் என்று பெயர் சூட்டியவர் யார் என்றால் ஸ்பெயின் நாட்டு மாலுமியான பெர்டினாண்ட் மெகலன். பசிபிக் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? அமைதி என்று அர்த்தமா. இதோட ஓரங்கள்ல ஃபுல்லா எரிமலைகள் வெடிக்குது, நிலநடுக்கங்கள் ஏற்படுது. ஆனா இந்த கடலுக்கு பேர் என்ன? பசிபிக். அமைதி என்று பொருள்படக்கூடிய பசிபிக் என்ற பெயரை தான் ஸ்பெயின் நாட்டு மாலுமியான பெர்டினாண்ட் மெகலன் இந்த கடலுக்கு பெயர் சூட்டியிருக்காரு. எப்படி இருக்கு பார்த்தியா? அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அட்லாண்டிக் பெருங்கடல். இந்த பூமியிலேயே 2வது மிகப்பெரிய கடல் எது? அட்லாண்டிக் பெருங்கடல் தான். இதற்கு முன்பாக பசிபிக் பெருங்கடல் பார்த்தோம்ல, அந்த பசிபிக் பெருங்கடலோட பரப்பளவு பூமியோட மொத்த நிலப்பரப்பு 3 பங்கு அப்படின்னா அதுல 1 பங்கு என்னதான் இருந்துச்சு? பசிபிக் பெருங்கடல் தான் இருந்துச்சு. அதே போல இந்த பூமியோட நிலப்பரப்பை மொத்தத்தையும் கணக்கிட்டு அதை 6 பங்கா கணக்கிட்டோம்னா அதுல 1 பங்கு எதுதான் இருக்கு? அட்லாண்டிக் பெருங்கடல் தான் இருக்கு. அவ்வளவு பெரிய பரப்பளவு கொண்ட ஒரு பெருங்கடல் தான் இது அட்லாண்டிக் பெருங்கடல். இந்த அட்லாண்டிக் பெருங்கடலோட மொத்த பரப்பளவு 106.46 மில்லியன் சதுர கிலோமீட்டர். இவ்வளவு பெரிய பரந்த நிலப்பரப்பை கொன்ற 2வது பெருங்கடலான இந்த அட்லாண்டிக் பெருங்கடலோட மொத்த பரப்பளவு எவ்வளவு அப்படின்னா 106.46 மில்லியன் சதுர கிலோமீட்டர். இதெல்லாம் உங்களுக்கு ஒன்வர்ட்ல கேட்பாங்க. இதோட வடிவம் எப்படி இருக்கு அப்படின்னா எஸ் வடிவில் இருக்கும். பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்? எஸ் வடிவில் இருக்கும். இதோட எல்கையில் பார்த்தீங்கன்னா மேற்கு புறம் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்? வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா இருக்கும். கிழக்கு புறத்துல ஐரோப்பா மற்றும் ஆப்பிரிக்கா இருக்கும். அதோட வடபுறத்துல ஆர்டிக் பெருங்கடல், தென்புறத்துல தென் பெருங்கடல் இருக்கும். இதெல்லாம் நீங்க மேப்ல பார்த்து குறிப்பிட்டு படிச்சிடணும். சரியா? இந்த அட்லாண்டிக் பெருங்கடல் மத்திய தரைக்கடலோட இணையக்கூடிய அந்த நீர் சந்திப்புக்கு பேர் என்ன அப்படின்னா ஜிப்ரால்டர் நீர் சந்திப்பு. சொல்லுங்க. பசிபிக் பெருங்கடலில் மிக ஆழமான அகழி எதுன்னு சொன்னேன்? மரியானா அகழி. 10,994 மீட்டர் ஆழம் கொண்ட மரியானா அகழி. அதே போல அட்லாண்டிக் பெருங்கடலில் இருக்கக்கூடிய மிக ஆழமான அகழிக்கு பேர் என்ன அப்படின்னா போர்ட்டோரிக்கா அகழி. அந்த போர்ட்டோரிக்கா அப்படின்ற அகழியில் இருக்கக்கூடிய மில்வாக்கி பள்ளம் அப்படின்ற ஒரு பள்ளம் தான் இந்த அட்லாண்டிக் பெருங்கடலிலேயே மிக ஆழமான அகழி. சரியா? அதோட ஆழம் எவ்வளவு அப்படின்னா 8,600 மீட்டர் ஆழம். அப்ப பூமியின் நிலத்தோற்றத்துல கடலில் இருக்கக்கூடிய ஆழமான அகழியில 2வது இடத்துல இருக்கக்கூடிய அகழி எது அப்படின்னா இந்த போர்ட்டோரிக்கா அகழியில இருக்கக்கூடிய மில்வாக்கி பள்ளம். சரியா? அப்ப இன்னைக்கு என்ன பார்த்திருக்கோம்? பூமி நிலத்தோற்றத்தில்
முதல் நிலை நிலத்தோற்றங்களான பெருங்கடல்கள்ல மிக முக்கியமான 2 கடல்களான பசிபிக் பெருங்கடல், அட்லாண்டிக் பெருங்கடல் என்ற 2 பெருங்கடல்களை இன்னைக்கு பார்த்துருக்கோம். இதற்கு அடுத்த வகுப்புல இந்திய பெருங்கடல், ஆர்க்டிக் பெருங்கடல், தென் பெருங்கடல் என்ற மீதம் இருக்கக்கூடிய 3 பெருங்கடல்களை நாளைக்கு பார்த்துருவோம். சரியா? இப்போ நீங்க கவனிச்சிருக்கீங்களா அப்படின்றத நான் செக் பண்ண போறேன். ஒரு சில கேள்விகள் கேட்கலாமா? சரி. இப்போ பசிபிக் பெருங்கடலில் இருக்கக்கூடிய ஆழமான அகழியின் பேர் என்ன? வெரி குட்ரா, உட்காந்தே சொல்லலாம். சரியா? மரியானா அகழியோட ஆழம் எவ்வளவு? 10,994 மீட்டர் ஆழம். சரியா? நீ சொல்லு. இந்த பசிபிக் பெருங்கடல் ஆர்க்டிக் பெருங்கடலோட இணையுதுல, அந்த நீர் சந்திப்புக்கு பேர் என்ன? வெரி குட். பேரிங் பெருங்கடல் இல்ல, பேரின் நீர் சந்திப்பு. சரியா? அந்த பேரின் நீர் சந்திப்பு எதற்கு பெயர் பெற்றது? உட்காந்தே சொல்லு, உட்காந்து சொல்லு. பன்னாட்டு தேதி கோடு அப்படின்ற ஒரு கோடு எது வழியா செல்லுன்னு சொன்னேன்? இந்த பேரின் நீர் சந்திப்பு வழியாக தான் செல்லுது. சரியா? இதெல்லாம் உங்களுக்கு பாட புத்தகத்துல இல்லை, நானா கூடுதல் தகவல்கள் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். பாட புத்தகத்தை தாண்டி பல செய்திகளை உங்களுக்கு சொன்னா தான், உங்களுக்கு தொடர்புபடுத்தி சொன்னா தான் உங்களுக்கு இதெல்லாம் புரியும். சரியா? நான் பேரின் நீர் சந்திப்பு மட்டும் சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் அந்த பேரின் நீர் சந்திப்போட முக்கியத்துவம் என்னன்னு கூடுதல் தகவல் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சரி, இன்னொரு கொஸ்டின். இந்த அட்லாண்டிக் பெருங்கடல் மத்திய தரைக்கடலோட இணையக்கூடிய அந்த நீர் சந்திப்புக்கு பேர் என்ன? ஜிப்ரால்டர் நீர் சந்திப்பு. வெரி குட். இவ்வளோ படிச்சா போதும். சரியா? அப்போ இதை படிச்சு நாளைக்கு 1 வேர்ட்ல மனப்பாடம் பண்ணிட்டு வந்துருவீங்களா? ஓகே, நன்றி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அடுத்த மிக முக்கியமான 3 கடல்கள் என்னென்ன? இந்திய பெருங்கடல், தென் பெருங்கடல், ஆர்க்டிக் பெருங்கடல். இந்த 3 பெருங்கடல்களை பற்றி இன்னைக்கு பார்க்கலாமா? நம்ம இந்திய நாட்டோட தென் பகுதியில் இருக்கக்கூடிய கடலோட பேர் என்ன? இந்திய பெருங்கடல். எல்லா நாடுகளும் அந்த நாடுகளோட அருகாமையில் இருக்கக்கூடிய கடல்களுக்கு சொந்தம் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக சொல்ல போனால் எல்லா கடல்களுமே ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டது தான். இப்போ கண்டங்கள் சொல்கிறோம்ல, இந்த கண்டங்கள்லாம் என்ன அப்படின்னா மேடான பகுதி, பள்ளமான பகுதியெல்லாம் கடல், அவ்வளோதான். அதில் மிகப்பெரிய கடல், உலகிலேயே மிகப்பெரிய கடல் எது பார்த்தோம்? ஆழமான கடல் எது? பசிபிக் பெருங்கடல். அடுத்து 2வது பெருங்கடல் எது பார்த்தோம்? அட்லாண்டிக் பெருங்கடல் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, நம்ம தாய்நாடான இந்திய நாட்டோட தென் பகுதியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கடலான இந்திய பெருங்கடலை இன்னைக்கு பார்க்க போகிறோம். பார்த்துக்கலாமா? மொத்தம் எத்தனை பெருங்கடல் இருக்குன்னு சொன்னேன்? 5 பெருங்கடல்கள். இந்த 5 பெருங்கடல்கள்ல 3வது பெருங்கடலாக இருக்கக்கூடிய கடல் தான் எதுனா நமது இந்திய பெருங்கடல். இதோட பரப்பளவு எவ்வளவு அப்படின்னா 70.56 மில்லியன் சதுர கிலோமீட்டர். அதனாலதான் இது 3வது இடத்துல இருக்கு. சரியா? அப்ப பசிபிக் பெருங்கடலோட பரப்பளவு எவ்வளவு சொன்னேன்? 72. வெரி குட்ரா. அதே போல நமது இந்திய பெருங்கடலோட பரப்பளவையும் கட்டாயம் எல்லாரும் மனப்பாடம் பண்ணிடணும். 3வது இடத்தில் இருக்கக்கூடிய நமது இந்திய பெருங்கடலோட பரப்பளவு எவ்வளவு அப்படின்னா 70.56 மில்லியன் சதுர கிலோமீட்டர். இந்த இந்திய பெருங்கடலை நீங்க மேப்ல வச்சு பார்க்கும்போது அது முக்கோண வடிவத்தில் தெரியும். அதோட எல்கையில இப்ப பார்க்க போறோம். நமது இந்திய நாடு ஆசியா கண்டத்துல தென் பகுதியில் இருக்கு. அதுக்கு கீழே தான் இந்திய பெருங்கடல் இருக்கு. அதோட எல்கைன்னு பார்க்கும்போது கிழக்கு புறமா என்ன இருக்கு? ஆஸ்திரேலியா கண்டம் இருக்கும். மேற்கு புறமா ஆப்பிரிக்கா கண்டம் இருக்கும். அதோட வடக்கு புறமா தான் என்ன இருக்கு? ஆசியா கண்டம் இருக்கு. அப்ப இந்திய பெருங்கடலோட எல்கையில் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்திய பெருங்கடல்ல என்னென்ன மாதிரியான தீவுகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிழக்கு பகுதியில அந்தமான் நிக்கோபார் தீவுகள் இருக்கும். மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய அரபிக்கடல்ல லட்சத்தீவுகள், மாலத்தீவுகள் இருக்கும். அதே போல ரீயூனியன் தீவு, மொரீசியஸ் தீவுகள், இப்படி பல தீவுகள் நமது இந்திய பெருங்கடல்ல இருக்கு. சரியா? நமது இந்திய பெருங்கடல் பசிபிக் பெருங்கடலோட இணையுதுல, அந்த பகுதி எங்க இருக்கு அப்படின்னா மலேசியா இருக்குல்ல, இந்த மலேசியாவுக்கு மேற்கு இடத்துல தான் இந்திய பெருங்கடல் பசிபிக் பெருங்கடலோட இணையுது. அதனால அந்த இடத்துக்கு பேர் என்ன அப்படின்னா மலாக்கா நீர் சந்திப்பு. அப்ப நமது இந்திய பெருங்கடல் பசிபிக் பெருங்கடலோட இணையுதுல, அந்த நீர் சந்திக்கு பேர் என்ன அப்படின்னா மலாக்கா நீர் சந்திப்பு. சொல்லுங்க. ஒவ்வொரு கடல்லையும் ஒரு ஆழமான பள்ளம் இருக்கும். அந்த பள்ளத்தை நம்ம அகழின்னு சொல்றோமா? அதே போல நமது இந்திய பெருங்கடல்லையும் ஒரு ஆழமான அகழி இருக்கு. அந்த அகழியோட பேர் என்ன அப்படின்னா ஜாவா அகழி. அதோட ஆழம் எவ்வளவு தெரியுமா? 7725 மீட்டர் ஆழம். இதே போல மிக முக்கியமான ஜிகே கொஸ்டின்ஸ் எல்லாம் இப்ப சொல்ல போறேன். சரியா?
இந்த உலகில் ஒரு இடம் எங்க இருக்கு அப்படின்றத குறிப்பிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக தீர்க்க கோடுகள் அச்சக்கோடுகளை புவியின் மேற்பரப்புல கற்பனையாக வரைஞ்சிருப்போம். இந்த கற்பனை கோடுகளுக்கு பேர் தான் என்னதுன்னா தீர்க்க கோடுகள் அச்சக்கோடுகள். சரியா? இந்த உலக வரைபடம் இருக்குல்ல, இந்த உலக வரைபடத்தோட மேற்பரப்புல கிடைமட்டமாகவும் செங்குத்தாகவும் கற்பனையாக கோடுகளை வரைஞ்சிருப்போம். இந்த கிடைமட்டமாக வரையக்கூடிய கோடுகளுக்கு பேர் என்ன அப்படின்னா அச்சக்கோடு. இப்படி செங்குத்தாக வரையக்கூடிய கோட்டுக்கு பேர் என்னன்னா தீர்க்க கோடு. அப்படி இந்த உலக வரைபடத்தோட நடு பகுதியில் செல்லக்கூடிய அந்த அச்சக்கோட்டுக்கு பேர் என்ன அப்படின்னா நிலநடுக்கோடு. அந்த நிலநடுக்கோட்டை குறிப்பிடும் பொழுது எப்படி சொல்லுவோம் அப்படின்னா 0 டிகிரி அச்சக்கோடுன்னு சொல்லுவோம். இந்த 0 டிகிரி அச்சக்கோட்டுக்கு இந்தியா எங்க இருக்கு? வட அரைக்கோளத்துல இருக்கு. இப்படி பாத்தீங்கன்னா இந்த உலக வரைபடத்தை நம்ம ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சிருக்கேன், செவ்வகமாக வரைஞ்சிருக்கேன். இந்த செவ்வகமாக இருக்கக்கூடிய இந்த உலக வரைபடத்துல நடுவில் செல்லக்கூடிய அச்சக்கோட்டுக்கு பேர் என்ன அப்படின்னா நிலநடுக்கோடு. இதோட டிகிரி எவ்வளவுனா 0 டிகிரி அச்சக்கோடு. நமது இந்திய நாடு முழுவதுமே எங்க இருக்குன்னு சொன்னேன்? இந்த நிலநடுக்கோட்டுல இருந்து எங்க இருக்கு? மேல்புறமா இருக்கு. இப்ப நம்ம நாட்டோட தென்முனை எங்க இருக்கு? நிலப்பகுதியை கம்பேர் பண்ணும் போது நமது இந்திய நாட்டோட தென்முனை என்ன அப்படின்னா குமரி முனை. ஆனா நீர்ப்பரப்பையும் சேர்த்து கணக்கிடும் பொழுது அந்தமான் நிக்கோபார் தீவோட கடைசி முனை இருக்குல்ல, அதுதான் இந்திரா முனை. அந்த இந்திரா முனை இந்தோனேசியாவில இருந்து பிரிக்கக்கூடிய ஒரு கால்வாய்க்கு பேர் என்னன்னா 6 டிகிரி கால்வாய். இந்த 6 டிகிரி கால்வாய் தான் இந்திரா முனைய இந்தோனேசியாவில இருந்து பிரிக்குது. நமது இந்திய நாடு 0 டிகிரி நிலநடுக்கோட்டில இருந்து முழுவதுமாக எங்க இருக்கு? வட அரைக்கோளத்துல இருக்கு. அப்படி 0 டிகிரில இருந்து மேல போயிட்டே இருந்தோம்னா 6 டிகிரி கால்வாய் நமது இந்திய நாட்டை இந்திரா முனையிலிருந்து இந்தோனேசியாவை பிரிக்குது. இந்த 6 டிகிரி கால்வாய்க்கு மேல போனோம்னா 8 டிகிரி கால்வாய் இருக்கு. இந்த 8 டிகிரி கால்வாய் மாலத்தீவை மினிக்காய் தீவிலிருந்து பிரிக்குது. இந்த அரபிக்கடல்ல இருக்கக்கூடிய ஒரு தீவுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா மாலத்தீவு. இந்த மாலத்தீவுக்கு மேல போயிட்டோம்னா என்ன தீவு வந்துடும்? லட்சத்தீவுகள் வந்துடும். இந்த லட்சத்தீவை மினிக்காய் தீவுல இருந்து பிரிக்கக்கூடிய ஒரு கால்வாய் தான் என்ன அப்படின்னா 9 டிகிரி கால்வாய். அடுத்து மிக முக்கியமான ஒரு கால்வாய் 10 டிகிரி கால்வாய். இந்த 10 டிகிரி கால்வாய்க்கு நேராக கோடு போட்டீங்கன்னா அது அந்தமான் தீவை நிக்கோபார் தீவுல இருந்து பிரிக்கக்கூடிய கால்வாய். அப்படி இந்த அச்சக்கோடுகளின் அடிப்படையில இந்த கால்வாய்கள் பிரிக்கக்கூடிய இடத்தோட கோடிட்டிடங்கள் கட்டாயம் ஜிகேயாக கேட்கப்படும். இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் இன்னைக்கு கிடையாது, உங்களுக்கு போட்டித் தேர்வுகளில் பிற்காலத்தில் கட்டாயம் கேட்க வாய்ப்பு இருக்கு. இப்போ ஒரு தடவை மறுபடியும் ரிப்பீட் பண்ணிடுவோமா? நமது உலக வரைபடத்தில் நடுவில் செல்லக்கூடிய நிலநடுக்கோடு இருக்குல்ல, அதுதான் 0 டிகிரி அச்சக்கோடு. இந்த 0 டிகிரி அச்சக்கோட்டில இருந்து நமது இந்திய நாடு முழுவதுமே எங்க இருக்கு? வட அரைக்கோளத்தில் இருக்கு. இந்த 0 டிகிரியிலிருந்து மேல 6 டிகிரி கால்வாய் எப்படி போகுது அப்படின்னா இந்தியாவின் தென்கோடி முனையான இந்திரா முனைய இந்தோனேசியாவிலிருந்து பிரிக்கக்கூடிய மிக முக்கியமான கால்வாய் எது? 6 டிகிரி கால்வாய். அதே போல 8 டிகிரி கால்வாய்ன்னு சொல்லும் போத நமது அரபிக்கடல் இருக்குல்ல, இந்த அரபிக்கடல்ல இருக்கக்கூடிய மாலத்தீவை மினிக்காய் தீவிலிருந்து பிரிக்கக்கூடிய கால்வாய் எது? 8 டிகிரி கால்வாய். அதே போல 9 டிகிரி கால்வாய் அந்த மாலத்தீவுக்கு மேல போயிட்டே இருந்தா என்ன வந்துடும்? லட்சத்தீவில் வந்துடும். இந்த லட்சத்தீவை மினிக்காய் தீவிலிருந்து பிரிக்கக்கூடிய கால்வாய் தான் 9 டிகிரி கால்வாய். அடுத்து மிக முக்கியமான 10 டிகிரி கால்வாய் நமது அந்தமான் தீவை நிக்கோபார் தீவிலிருந்து பிரிக்கக்கூடிய ஒரு முக்கியமான கால்வாய். புரிஞ்சா? இந்திய பெருங்கடலுக்கு அடுத்து 4வது பெரிய கடலா இருக்கக்கூடிய தென்கடலை பத்தி இப்ப பார்க்க போறோம். சரிங்களா? இப்ப தென்கடல் நமது அண்டார்டிகா கண்டம் தென்புறத்துல இருக்குல்ல, இந்த அண்டார்டிகா கண்டத்தை சுத்தி இருக்கக்கூடிய கடலுக்கு பேர் தான் என்னன்னா தென்கடல். கீழே பார்த்தீங்கன்னா தென் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, இங்கிட்டு ஆஸ்திரேலியா இருக்கலாம். இது எல்லாம் ஒரு ஃபோல்டு பண்ணி கீழே வரும்போது சுற்றி இருக்கக்கூடிய கடல் தான் என்னன்னா தென்கடல். இந்த தென் பெருங்கடலோட பரப்பளவு என்ன அப்படின்னா 21.96 மில்லியன் சதுர கிலோமீட்டர். சரியா? எவ்வளவு? அப்படி சொல்லக்கூடாது, 21.96 மில்லியன் சதுர கிலோமீட்டர் அப்படின்னு தான் சொல்லணும். சரியா? ஏன் அப்படின்னா கணக்கின் அடிப்படையில் இது தசம பகுதியில் வந்துடும். தசம பகுதியில் போகும்போது நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா 9.6 தான் சொல்லணும். இது 10ல் 1, 100ல் 1 அப்படின்ற அடிப்படையில் இதை தனித்தனியா 9.6 தான் சொல்லணும். சரியா? இப்ப சொல்லுங்க, அப்ப தென் பெருங்கடலோட பரப்பளவு எவ்வளவு? மில்லியன் சதுர கிலோமீட்டர். சரியா? மனப்பாடம் பண்ணிருப்பீங்களா?
இப்போ இந்த தென் பெருங்கடல்னு சொல்லக்கூடிய இந்த அண்டார்டிகா கடலை சுற்றி இருக்கக்கூடிய கடல்களுக்கெல்லாம் பேர் இருக்கு. அது என்ன அப்படின்னா ராஸ் கடல், வெடல் கடல், டேவிஸ் கடல் அப்படின்ற இந்த 3 கடல்கள் தான் இந்த தென் பெருங்கடல்ல சுற்றி இருக்கு. சரியா? இந்த தென் பெருங்கடலில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தீவுகள் என்ன அப்படின்னா போர்வெல் தீவு, பவுமன் தீவு, ஹார்ட்ஸ் தீவு அப்படின்ற 3 தீவுகள் இந்த தென் பெருங்கடலில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தீவுகள். இந்த தென் பெருங்கடலில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அகழிக்கு பேர் என்ன அப்படின்னா தென் சாண்ட்விச் அகழி. இதோட ஆழம் எவ்வளவு அப்படின்னா 7235 மீட்டர் ஆழம். அப்ப நமது இந்திய பெருங்கடலோட ஜாவா அகழியை விட இது ஆழம் குறைவு. சரியா? அடுத்து ஆர்டிக் பெருங்கடல். இந்த உலகில் இருக்கக்கூடிய 5 பெருங்கடல்களிலேயே மிகச்சிறிய கடல் எதுதான்? ஆர்டிக் பெருங்கடல் தான். இந்த ஆர்டிக் பெருங்கடலோட பரப்பளவு எவ்வளவு அப்படின்னா 15.56 மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு தான் இருக்கு. அதனால இந்த 5 பெருங்கடல்களிலேயே மிக குறைந்த பரப்பளவு கொண்ட ஒரு கடல் எது அப்படின்னா ஆர்டிக் பெருங்கடல் தான். சரியா? டைட்டானிக் கப்பல் உடைந்ததுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம். பனிப்பாறையில மோதி தானே அந்த டைட்டானிக் கப்பல் விபத்துக்கு உள்ளாச்சு. அப்ப கடல்களில் இருக்கக்கூடிய தண்ணியும் உறைந்து காணப்படும். அதே போல இந்த ஆர்டிக் பெருங்கடல் முழுவதுமே உறைந்து தான் காணப்படுது. சரியா? சில பகுதிகள் தான் நீரோட்டம் இருக்கும், பெரும்பாலான பகுதிகள் உறைந்து தான் காணப்படுது. சரியா? அப்ப அண்டார்டிகா கண்டம் எப்படி இருக்குன்னா அண்டார்டிகா கண்டத்திலையும் கீழ்ப்பகுதி ஃபுல்லாவே உறைந்து தான் காணப்படும். சரியா? ஒவ்வொரு கடல்லையும் ஆழமான ஒரு அகழி இருக்குன்னு சொல்லிட்டு தானே வர்றோம். அது மாதிரியே இந்த ஆர்டிக் பெருங்கடலில் இருக்கக்கூடிய ஆழமான அகழிக்கு பேர் என்ன அப்படின்னா யுரேசியன் தாழ் நிலம். இதோட ஆழம் எவ்வளவு அப்படின்னா 5449 மீட்டர் ஆழம். இப்ப நடத்தினதுல இருந்து கேள்விகள் கேட்கலாமா? சரி, இந்திய பெருங்கடலில் இருக்கக்கூடிய ஆழமான அகழியின் பேர் என்ன? வெரி குட். அதே போல ஆர்டிக் பெருங்கடலில் இருக்கக்கூடிய ஆழமான அகழியின் பேர் என்ன? வெரி குட். யுரேசியன் தாழ்நிலம் தான் ஆர்டிக் பெருங்கடலில் இருக்கக்கூடிய ஆழமான அகழி. இப்படி ஒவ்வொரு ஆழமான பகுதியிலையும் நீங்க என்ன செய்யணும்? வேறுபடுத்தி படிக்கணும். பசிபிக் பெருங்கடல்னா மரியானா அகழி, அட்லாண்டிக் பெருங்கடல்னா மில்வாக்கி பள்ளம் போர்ட்டோரிக்கோ அகழி, அதே போல இந்திய பெருங்கடல்னா ஜாவா அகழி, தென் பெருங்கடல்னா தென் சாண்ட்விச் அகழி, அதே போல ஆர்டிக் பெருங்கடல்னா யுரேசியன் தாழ் நிலம். இப்படி சார்ட் போட்டு பிரித்து படிச்சீங்கன்னா நாளைக்கு ஒன்வேர்டில் கேட்கும் போது நீங்க என்ன செய்யலாம்? குழப்பம் இல்லாம பதிலளிக்கலாம். சரியா? இது மாதிரி பரப்பளவுனாலும் சரிதான். அதே போல ஒரு கடலை மற்றொரு கடலோடு இணைக்கக்கூடிய நீர் சந்தி இருக்குல்ல, அதுக்கு சார்ட் போட்டுருவோம். போட்டு படிச்சிடலாமா? வெரி குட்.